வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட வெளியாகி ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கிற 2000ல வெளியான டைம் அண்ட் டைடு அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். லெஜெண்டரி டைரக்டர் சுய் ஹார்க் இயக்கத்துல வந்திருக்கிற இந்த ஆக்ஷன் படம் எப்படி இருக்கு, டைம் பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. கதை அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஹீரோ டைலர் ஒரு சாதாரணமான நபர். சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடிகார்டு ஏஜென்சில அவரு வேலைக்கு சேர்றாரு. அங்க அவருக்கு தன்னோட பழைய வாழ்க்கைய மறைச்சிட்டு புது வாழ்க்கை வாழற ஜாக் அப்படிங்கிற ஒரு மெர்சனரி கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பயங்கரமான கொலை சம்பவத்தை தடுத்து நிறுத்த போராடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேருமே எதிரிகளா மாறக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்தோட பெரிய பலம் படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். குறிப்பா சொல்லணும்னா, ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல கயிறு கட்டிக்கிட்டே தொங்கிக்கிட்டு வர கன் ஃபைட் காட்சிகளாகட்டும், படத்துல வர சேசிங் காட்சிகளாகட்டும், இதெல்லாம் நல்லாவே இருக்கு. இந்த படம் 2000ல வெளிவந்த படமாவே இருந்தாலும் படத்தோட கேமரா ஒர்க்கை பார்க்கும்போது அந்த டைம் பீரியட்லயே இந்த மாதிரியான ஒரு கேமரா ஒர்க்கா அப்படிங்கிற ஒரு வியப்பு நமக்கு ஏற்படதான் செய்யுது. படத்துல லீடா நடிச்ச நிக்கோலஸ் ஷே மற்றும் ஊபாய் இவங்க ரெண்டு பேரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் படத்துல சூப்பராகவே இருக்கு. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட ஃபேசிங் ஃபாஸ்டா இருக்கிறனால ஆக்ஷன் பட விரும்பிகளுக்கு இந்த படம் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதை ஆடியன்ஸுக்கு சில இடங்கள்ல குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, ஏன் இந்த சண்டையெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் புரியறதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் எடுத்துக்குது. படத்துல வர எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ஓவராலா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. படத்துல மைல்டான அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.